நம்ம தமிழ் வரலாற்றுல நெறைய கிங்க பத்தி நம்ம பார்த்திருப்போம். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு கிங்கோட மரணம் இன்னைக்கு வரைக்கும் யாராலயும் அன்கவர் பண்ண முடியாத ஒரு மிஸ்ட்ரியா இருந்துட்டு வருது. அவர பத்தி இந்த வீடியோல கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் டூ ஹிடன் ஹிஸ்டரி ப்ரோ எபிசோட் 1. ஆதித்ய கரிகாலனை பத்தி பிஎஸ் மூவி பார்த்ததுலேருந்து நம்ம நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அவர் மேல நெறைய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அவர பத்தி இந்த வீடியோல கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். ஆதித்ய கரிகாலன் சோழ வம்சத்தை சேர்ந்தவரு. சுந்தர சோழாவுடைய ஃபர்ஸ்ட் மகன் தான் ஆதித்ய கரிகாலன். அவரு நம்ம நெறைய பேருக்கு தெரிஞ்சு ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மனுடைய அண்ணா தான் ஆதித்ய கரிகாலன். சின்ன வயசுல இருந்தே நெறைய போர்க்கலைகளையும் வித்தைகளையும் அந்த காலத்துல ஹார்ஸை விட யானைகளையே அதிகமா போருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. யானையே கட்டுப்படுத்தி ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த வித்தைகள் எல்லாத்தையுமே வெறும் 12 வயசுலயே ஆதித்ய கரிகாலன் கத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கலா சொல்லியிருக்காங்க. ஆதித்ய கரிகாலன் வெறும் 12 வயசுலயே போர்க்கலைகளையும் போர் வீரர்களோடைய சேர்ந்து பிராக்டிஸும் பண்ணிட்டு வந்திருக்காரு. ரொம்ப தைரியமா வளர்க்கப்பட்ட ஒரு பையன் தான் ஆதித்ய கரிகாலன். அவங்களோட அப்பா சுந்தர சோழாவுக்கு ஆதித்ய கரிகாலன் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அடுத்து சோழ வம்சத்தை பார்த்துக்க போறது ஆதித்ய கரிகாலன் தான், ஆட்சி பண்ண போறது அவர் தான் சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நம்பிக்கையினாலே அந்த ஊர் மக்களுக்கும் சரி, போர் தலைவர்கள் போர் வீரர்களுக்கு ஆதித்ய கரிகாலன் சின்ன பையனா இருந்தாலும் அவர் மேல ரொம்ப அதிகமான ரெஸ்பெக்ட் இருந்தது. ஆதித்ய கரிகாலனும் அதுக்கேற்ற மாதிரி எல்லா வித்தைகளையும் கற்றுக்கிட்டு ரொம்ப தைரியமான பையனா வளர்ந்துட்டு வந்தாரு. அதை ப்ரூவ் பண்ற விதமா வெறும் 18 வயசு டீனேஜ் பையனா அவர் பாண்டிய நாட்டு கூட போருக்கு போனாரு. போருக்கு போனது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய கிங்கான வீரபாண்டியனை கொன்னு அவரோட தலையை எடுத்துட்டு வந்தாரு. இந்த இன்சிடென்ட் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி தமிழகமே ஆதித்ய கரிகாலனை பத்தி பேசுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையா அவருக்கு எடுத்துட்டு வந்து சேர்த்தது. ஆதித்ய கரிகாலன் தான் சோழ வம்சத்தை அடுத்து தலைமை தாங்க போறாருன்னு நினைச்ச அந்த டைம்ல ஒரு மர்மமான முறையில வெறும் 29 வயசுலயே ஆதித்ய கரிகாலன் இறந்து போறாரு. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆதித்ய கரிகாலனோட மரணத்துக்கு யார் காரணம் நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஆனா உடையார் கல்வெட்டுகள்ல 3 பெயர்களோட பேர் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சோமன், ரவிதாசன், பரமேஸ்வரன்ன்ற 3 பேரோடைய பெயர்கள் மட்டும் உடையார் கல்வெட்டுகள்ல இருக்கு. ஆனா அதுவும் முழுமையா சொல்லப்படலை. அவரோட மரணம் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அன்கவர் பண்ண முடியாத மிஸ்ட்ரியாக தான் இருந்துட்டு வருது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப சின்னதாக இருந்தாலும் வெறும் 29 வயசுலேயே அவர் இறந்து போயிருந்தாலும் அவரை பற்றி அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசுகிற அளவுக்கு, அவரை பற்றி மூவி எடுக்கிற அளவுக்கு அவர் நிறைய விஷயங்களை நம்ம நாட்டுக்கு பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நட்சத்திர ஐகிரிவாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.